அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் இவ்வருடத்தினுடைய புனிதமான ஹஜ்ஜினுடைய நாட்கள் நிறைவேற்றிவிட்டது. ஹஜ் என்பது 3 மாதங்கள் என்று அல்லாஹ் அருள்மறையிலே சொல்வான். சங்கையான ஷவ்வால் மாதம், துல்காதா, துல்ஹஜ்ஜினுடைய ஆரம்ப நாட்கள். இதைத்தான் அல்லாஹு தஆலா அஷ்ஹுரும் மஅலூமாத், குறிப்பிட்ட மாதங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்வான். ஆனால் குறிப்பிட்ட மாதங்கள் என்றால் ஷவ்வால் மாதத்தினுடைய முதல் நாளில் இருந்து ஒருவர் ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டலாம் என்ற அர்த்தம். ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டிய குறிப்பிட்ட நாட்கள் 8, 9, 10, 11, 12, 13. 12ஓடு முடிக்கலாம், 13ஓடும். துல்ஹஜ்ஜினுடைய அந்த 8ஆம் நாளிலிருந்து 12ஆம் நாள் வரை, அல்லது 8ஆம் நாளிலிருந்து 13ஆம் நாள் வரை உள்ள அந்த கடமைதான் உலகத்தினுடைய எல்லா பாகங்களில் இருந்தும், என் திக்கில் இருந்தும் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் அந்த புனிதமான நாட்களில் புனிதமான இடத்திலே ஒன்று சேர்ந்திருப்பார் என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, யாரெல்லாம் இவ்வருடம் புனிதமான ஹஜ்ஜை நிறைவேற்றினார்களோ எல்லோருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் கபூல் செய்திருக்கிறார். அவருடைய மேலான நல்ல துஆவில் அல்லாஹ் நமக்கு பங்களிப்பை தந்திருக்கிறார். புனிதமான ஹஜ்ஜினுடைய அந்த பரக்கத்தை கொண்டு உலகத்தில் நல்ல மாற்றங்களை, உயர்வான ஒரு நிலைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி அருள் புரிவார். சங்கையானவர்களே, ஹஜ் என்பது இதர அமல்களை போல் ஒரு அமல் என்ற ஒரு நிலையில் அதை பார்க்க கூடாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், ஜஅலல்லாஹுல் கஅபத்தல் பைத்தல் ஹராம கியாமன் லின்னாஸ். பைத்துல் ஹராமை, சங்கையான கஅபாவை உலகத்திலே உலகம் நிலை நிற்பதற்கு, மக்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அதுதான் காரணம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். எப்பொழுது தவாஃப் முடிந்து போய்விட்டதோ, எப்பொழுது ஹஜ் முடிந்து போய்விட்டதோ, எப்பொழுது பைத்துல் ஹராம் இல்லையோ அதற்கு பிறகு உலகம் இல்லை என்று குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. ஹஜ் நிறுத்தப்பட்டால், தவாஃப் நிறுத்தப்பட்டு விட்டால், அல்லாஹ் தஆலா இந்த பூமியை சுருட்டி விடுவான், ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவான் என்று வருகிறது. எனவே உலகம் நிலை வருவதற்கு காரணமான ஒரு மகத்தான அமல் ஹஜ்ஜினுடைய அமல். ஹஜ் என்பது சாதாரணமான ஒன்றல்ல. சில சிரமங்கள் இருக்கும் ஹஜ்ஜை பொறுத்தவரையில். சிரமங்கள் இல்லாத ஹஜ் அப்படிங்கிறதுலாம் இல்ல. சின்ன சிரமங்கள் மற்ற அமல்களை விட ஹஜ்ஜை பொறுத்தவரையில் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். அதனால் பொருளாதார ரீதியான செலவுகள், பொருளாதார ரீதியான செலவுகள் என்பது ஹஜ்ஜிலே சாதாரணமானதல்ல. எந்த அமலுக்கும் எவ்வளவு செலவாகாது அந்த அளவுக்கு பொருளாதார ரீதியான செலவுகள், உடல் ரீதியான சில சிரமங்கள். சாதாரணமாக நடை என்பது யாரும் எவ்வளவு நடந்திருக்க மாட்டார்கள், அந்த அளவிற்கு நடை என்பது இருக்கிறது. உடல் ரீதியான சில காரியங்கள் என்பது இருக்கிறது. அது மாதிரி கால சூழல் என்பது இருக்கிறது. நாம பழகின ஒரு சீதோஷண நிலை என்பது வேறு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சீதோஷண நிலை என்பது அதற்கேற்ப உள்ள ஒரு நிலையை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் அல்லவா? எனவே பொருளாதார ரீதியான செலவு, உடல் ரீதியான சின்ன சின்ன சிரமங்கள், கால சூழலினுடைய சூழல், அது மாதிரி உணவு நிலைகள். நாம நினைச்ச எல்லா உணவும் எல்லா நிலையிலையும் எல்லா நேரத்திலையும் கிடைக்காது. உணவினுடைய நிலைகள்ல சிலதை பொருந்திக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை என்பது, அது மாதிரி போக்குவரத்து என்பது இங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் போக வேண்டியது இருக்கும். ஆனால் அதற்கு ஆகும் 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகும். போக்குவரத்தினுடைய நிலைகள், இதனுடைய எல்லாவற்றையும் விட மேலாக சக மனிதர்களோடு சேர்ந்துதான் ஹஜ் செய்ய வேண்டும். தனியா நான் ஒரு ஹஜ் மட்டும் தனி மனிதனை நிறைவேற்றிட்டு முடியாது. எல்லாரோடையும் சேர்ந்திருக்கணும். எல்லாரோடையும் சேர்ந்திருக்கணுமானால் நல்ல குணம், நல்ல பண்புகள், நல்ல தன்மைகள் இது இருந்தால்தான் எல்லோரோடும் சேர்ந்து சிறப்பான ஹஜ்ஜை செய்ய முடியும். ஏன்னா எல்லா மனிதர்களும் ஒரே நிலையில் உள்ளவர்கள் அல்ல. குணங்களால், தன்மைகளால், அவருடைய அணுகுமுறைகளால் பல்வேறு மாறுபட்டவர்கள். உதாரணமா மினாவுலாம் ஒரு இடத்துல தங்குறதா இருந்தா ஒரு பெட்ட அளவுக்கு தான் இடமே தருவாங்க. இங்க உருண்டு அங்க படுக்க முடியாது, அங்கிருந்து இங்க உருண்டு படுக்க முடியாது. அதுல வெளிச்சம் வந்தா சில பேருக்கு தூக்கம் வராது, சில பேருக்கு ஏசி கூடுனா தூக்கம் வராது, சில பேருக்கு ஏசி குறைஞ்சா தூக்கம் வராது, சில பேருக்கு மேல கைவிட்டா தூக்கம் வராது, சில பேருக்கு அங்கே கொரட்டை வந்தா தூக்கம் வராது. துன்யாவுக்கு அவ்வளவு கொரட்டையும் அங்கே கேட்கலாம். அதனால பல்வேறு விதமான மனிதர்களோடு சேர்ந்திருப்பது மாத்திரமல்ல, பல்வேறு குணங்களோடும் இருப்பார்கள். அந்த குணங்களை அனுசரித்து அவர்களோடு சேர்ந்து ஹஜ் செய்வது என்பது மக்பூலான ஹஜ் என்பது பல்வேறு விதமான சில விதமான சிரமங்களை மேற்கொண்டு அந்த காரியத்தை செய்ய வேண்டும். அதனால்தான் அல் ஹஜ்ஜுல் மப்ரூர். அல்லாஹ்விடத்துல ஹஜ்ஜ பத்தி பேசும்பொழுது, ரப்பே எனக்கு என் சந்ததிகளுக்கும் என்னுடைய குடும்பத்துக்கு ஹஜ்ஜ நசீபத்தான் கேட்கணும். ஆனா வெறும் ஹஜ்ஜ கேட்க கூடாது. அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், ரப்பே நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஹஜ்ஜை, அல் ஹஜ்ஜுல் மக்பூல், மக்பூலான ஹஜ்ஜை தான் என்று கேட்க வேண்டும்.
என்ன ஹஜ்ஜுக்குண்டான கூலி எவ்வளவு சொல்லப்பட்டிருக்கிறதோ எல்லா கூலியுமே மக்பூலான ஹஜ்ஜுக்கு தான். வெறும் ஹஜ் அல்ல. எப்படி குழந்தையை கேட்கும் பொழுது ரப்பி சாலிஹான மக்களை தாய் என்று கேட்க வேண்டுமோ, பொருளாதாரத்தை கேட்கும் பொழுது ஹலாலானதை, விசாலமான ஹலாலான சாலிஹான பொருளாதாரத்தை தாய் என்று ரப்பிடத்தில் கேட்க வேண்டுமோ, அதை போல் ஹஜ்ஜை கேட்கும் பொழுது ரப்பே மக்பூலான ஹஜ்ஜை தாய் என்று கேட்க வேண்டும். ஒரு ஹஜ் கபூல் ஆகிவிட்டால் சுப்ஹானல்லாஹ், அதற்குண்டான சன்மானம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அதற்கு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய சன்மானங்கள் என்பது கொஞ்சம் நஞ்சம் அல்ல. குறிப்பாக ஒரு மூன்றை எடுத்துக்கொண்டால் மக்ஃபிரத். இந்த அளவிற்கு அல்லாஹ்வின் மன்னிப்பு கிடைக்கக்கூடிய வேறு அமல் துன்யால கிடையாது. அல்லாஹ்வுடைய இந்த அளவிற்கு உண்டான மன்னிப்பு. ஏன்னா ரஜஅக யௌமி வலதத்துஹு உம்மு, ரசூல் சொன்னார், ஹஜ் செய்தால் குறைகள் இல்லாமல், பாவங்கள் இல்லாமல், நன்மைகள் நிறைந்த ஹஜ்ஜாக செய்தால் அன்று பிறந்த பாலகன் போல் மாறுகிறார் சொன்னார். ஸல்லல்லாஹு எவ்வளவு அற்புதமான ஒரு உதாரணத்தை சொல்லி இருக்கிறார்கள். அன்று பிறந்த பாலகருக்கு என்ன பாவம் இருக்கும்? அதனாலே ஹஜ்ஜிலே கிடைக்கக்கூடிய சன்மானங்களில் உன்னதமான சன்மானம் மக்ஃபிரத், அல்லாஹ்வின் மன்னிப்பு. நம்ம மன்னிப்புன்னா ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், அது அல்ல. அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைச்சிருச்சுனால மக்ஃபிரத்தும் மினல்லாஹி வ ரஹ்மத்துன் கைரும் மிம்மா யஜ்மஊன். வாழ்க்கையில் எதையெல்லாம் நீங்கள் பாக்கியம் என்று கருதுகிறீர்களோ எல்லா பாக்கியத்தை விட உயர்ந்த பாக்கியம் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தும் ரஹ்மத்தும் என்று அருள்மறை சொல். அதனால் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மக்ஃபிரத்தை ஹஜ்ஜின் வழியாக அல்லாஹ் தஆலா தருகிறான்.